நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல, அதன் அடிப்படையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை போது நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம். அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த கதையை வந்து நீங்க சின்ன பிள்ளைகள, அதாவது என்ன மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைகள அந்த கதையை கேட்டிருப்பாங்க. அதாவது இப்ப பெரியவங்களா இருக்கவங்க அவங்களுடைய வாலிப பருவங்கள்ல அந்த கதையை கேட்டிருப்பாங்க. என்ன கதை அப்படின்னா, எறும்பும் வெட்டுக்கிளியும் அப்படின்ற ஒரு கதையை வந்து எல்லாருமே கேட்ட கதை தான் அது. அந்த எறும்பும் வெட்டுக்கிளியும் கதையில என்ன அப்படின்னா, ஒரு வெட்டுக்கிளி வந்து பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருக்கும். அங்க வந்து உணவு சேகரிக்க போற எறும்பெல்லாம் வந்து பாட்டு பாடி ஒம்பளுத்திட்டு இருக்கும் அந்த வெட்டுக்கிளி. ஒரு நாள் வந்து எல்லா உணவையும் சேகரின்னு ஒரு எறும்பு வந்து, நீ உணவு சேகரி, அப்பதான் உனக்கு ஆபத்து காலங்கள் அது உதவும்னு அது நிறைய அட்வைஸ் பண்ணும். ஆனா அந்த வெட்டுக்கிளி கேட்கிற பாடு இருக்காது. அதுக்கப்புறமா வந்து பனிக்காலம் வந்ததுக்கு அப்புறம் உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்ப அந்த வெட்டுக்கிளி கஷ்டப்படும். நான் நம்ம கிட்ட உணவு இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம அதை சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நினைச்சு போய் எறும்பு கிட்ட உதவி கேட்கும். எறும்பு சொல்லும், நீ இந்த கிட்டாரை வச்சுக்கிட்டு தானே என்கிட்ட பாட்டு பாடி இந்த உம்புலத்த, அதனாலதானே நீ சாப்பாடே வந்து தேட ஆரம்பிக்கல, அதனால நான் சொல்றதை கேளு, இந்த கிட்டாரை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றோம். உடனே இந்த வெட்டுக்கிளியும் பசின்னா, ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய நோய்னா அது பசின்னு நம்ம முன்னோர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அந்த பசியை தீர்க்கறதுக்கு ஒரே மருந்துன்னா அது உணவு தான். அந்த உணவை வந்து இல்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த கிட்டார் போனா கூட பரவாயில்ல, சாப்பாடு வந்தா சரின்ட்டு இந்த வெட்டுக்கிளியும் அந்த கிட்டாரை வந்து ஒரு எறும்பு கிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து உணவு வந்து வெட்டுக்கிளிக்கு எறும்பு கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த வெட்டுக்கிளி எறும்பு அப்படிலாம் வந்து கொஞ்ச நாளா வந்து சாப்பாடு தேட போவாங்க. இதுதான் அந்த கதையோட ஃபினிஷிங். அதாவது கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு கதை மூலமா, ஒரு சின்ன பிள்ளைங்க கதையா அது அந்த ஒரு கதை இருக்கும். ஆனா அந்த கதையே ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த கதையில வந்து என்ன அப்படின்னா, அந்த முதல் நாள் போகும் அந்த வெட்டுக்கிளி, 2வது நாள் போகும், 3வது நாள் போகும். அதுக்கப்புறம் 4வது நாள் வந்து அந்த வெட்டுக்கிளி சொல்லும் எறும்பை பார்த்து, எறும்பே, இந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் அதை போய் உணவு தேடி இதுல எங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கு, ஜாலி இருக்கு, நான் இனிமே அந்த உணவெல்லாம் சேகரிக்க வரல, ஆனா உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லுது. உடனே எறும்புக்கு ஒண்ணுமே புரியல, எங்க கூட உணவு சேகரிக்க வராம உனக்கு எப்படி உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து எறும்பு கிட்ட அந்த வெட்டுக்கிளி சொல்லுது, எனக்கு நல்லா பாட வரும், ஆட வரும், இன்னொருத்தவங்கள மகிழ்ச்சி படுத்துற ஒரு திறமை என்கிட்ட இருக்கு. நீ உணவு சேகரிக்கும் போது எவ்வளவோ அதே வேலையை செஞ்சுட்டு இருந்தா எல்லாருக்குமே வந்து ஒரு அழுத்தம், அதாவது இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கமே அப்படின்ற ஒரு அலுப்பு வந்து வரும். அந்த அலுப்பு இல்லாம நான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்களும் அந்த உணவை வேகமா உற்சாகமா எடுத்துட்டு வருவீங்கல்ல, அதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டுக்கிளி சொல்லுது. அப்ப வந்து அந்த வெட்டுக்கிளி வந்து கிவ் பேக் டு மை கிட்டார் அப்படின்னு கேட்கும். அந்த தலைப்புல தான் இந்த புத்தகமே இருந்தது. அப்ப வந்து அதை கேட்ட உடனே எறும்பும் சரி அப்படின்னு உடனே சரி, இது நீ எங்களை உற்சாகப்படுத்துற, அப்படி நாங்க உணவு எடுத்துட்டு போனா எங்களுக்கு தானே நல்லது, உனக்கு எப்படி இதனால நல்லது வரும் அப்படின்னு சொல்லி எறும்பு கேட்க, உடனே வெட்டுக்கிளி கேக்குது, என்ன சொல்லுது தெரியுமா? வெட்டுக்கிளியே, நான் அதை சொல்லல, வெட்டுக்கிளியே உனக்கு எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எறும்புக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கேக்குது. கேட்ட உடனே வெட்டுக்கிளி சொன்னிச்சான், நான் உன்னை உற்சாகப்படுத்துறேன்ல, அதுக்கு ஒரு சம்பளமா எனக்கு நீ வந்து நீ கொண்டு போற உணவுல வந்து பாதி, அதாவது 10% வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்லுது. 10% அப்படின்னா பாதின்னு சொல்லிட்டேன், சாரி, 10% என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுது. 10% சொன்னோடனே சரி நீ இந்த எறும்பு ஒத்துக்குது. ஏன்னா ஒரு எறும்பு கூட்டத்துல எப்போதுமே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியா நம்ம பார்க்க முடியாது, பல நூறுக்கணக்கான எறும்புகள் வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து 100 எறும்புகள்னு சொல்றாங்க. அந்த 100 எறும்புகள்கிட்ட இந்த வெட்டுக்கிளி போய் கேட்டுச்சான், இந்த மாதிரி நான் வந்து பாட்டு பாடி உற்சாகப்படுத்துறேன், எனக்கு நீங்க வந்து இந்த மாதிரி 10% நீங்க எடுத்துட்டு வர உணவுல தரீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். இந்த மாதிரி 100 எறும்புகளையும் 10% வந்து நம்ம வெட்டுக்கிளி வாங்கிச்சான். வெட்டுக்கிளி வாங்கினதுக்கு அப்புறம் வெட்டுக்கிளிட்ட இப்ப நிறைய உணவு இருக்கு. மற்ற எறும்புகள் எல்லாமே 90% தான் வச்சிருந்துச்சு. ஆனா இந்த வெட்டுக்கிளியோ மற்றவங்களை மகிழ்வுபடுத்தி அதனுடைய கலைத்திறமை மூலமா நிறைய சாப்பாடு வச்சு, அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல எறும்புகளுக்கு பத்தாம இருக்குள்ள உணவு அங்கேயும் வந்து வெட்டுக்கிளி அதை பகிர்ந்தளிச்சிச்சு.
இதன் மூலமா தாங்க சொல்றேன். இது வந்து நமக்கு இப்ப நடைமுறை காலத்திலயும் இது உண்டுதாங்க. இப்ப நம்ம உழைப்பு மட்டும் நம்மள வந்து பெரிய ஆள் ஆக்கிடும் அப்படின்னு சொன்னா அது கிடையாது. உழைப்போட ஏதோ ஒரு கலை இருந்தாதான் நம்மள வந்து அது உயர்த்தி காட்டும். எப்படின்னா கலை அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கலையில வந்து எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் அது கலை தான். அந்த விதமான கலையை வந்து நம்ம வெட்டுக்கிளி செஞ்சு இவ்வளோ பெரிய எல்லாருக்கும் உதவி செய்யற அளவுக்கு வெட்டுக்கிளி வளர்ந்துச்சு. அந்த மாதிரிதாங்க கலைன்றது எவ்வளவு முக்கியன்றத இந்த கிவ் டு பேக் டு மை கிட்டார் அப்படின்ற இந்த புத்தகத்துல அந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அழகான இந்த புத்தகத்துல சொல்றது என்னன்னா கலை ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்றோம். ஆமாங்க, கலைநயத்தோட எல்லா விஷயங்களையும் பண்றாங்க இந்த காலத்துல. அது அடிப்படையில தான் இப்ப அரசு பள்ளிகள்ல கலையை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி கலை திருவிழான்ற ஒரு திருவிழா வைக்கிறாங்க, இலக்கிய மன்றம் அப்படின்னு பல விழாக்களை வந்து எடுக்கிறாங்க கலைக்காண்டி. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விழாவுமே இருக்கு. அதுக்காண்டிதான் இந்த கருத்தை சொல்லும் குட்டி கதையுமே சொல்லலாங்க. ஏன்னா இந்த கலை வந்து எப்போதுமே வந்து கலை அப்படின்றது நம்ம ஆடுறது, பாடுறது, பேசுறது அப்படின்னு மட்டும் வராது. ஏன்னா வரி வடிவம் எழுதுறது கூட வரலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கலை அப்படின்றது இலக்கியம் இல்லாம எந்த ஒரு வேலையுமே ஆகாது. இந்த இலக்கியம் இருந்தாதான் கலையில நடனமா இருந்தா அதுக்கு ஸ்வர்ணங்கள் இருந்தாதான் நடனம் இருக்கும். பாட்டுக்கு ஒரு வரிகள் இருந்தாதான் அந்த பாட்டு வந்து அழகா இருக்கும். பல்லவி சரணம்னு ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வரிகள் இருந்து அது இலக்கிய செறிவு முக்கதா இருந்தாலும் அந்த பாட்டு அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பேசுறதா இருந்தாலுமே ஒரு இலக்கிய செறிவு இருந்தாதான் அந்த பேச்சும் கேட்க நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இலக்கியம் இல்லாம எந்த ஒரு கலையுமே வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஒரு நல்ல கலையை நல்ல வந்து மக்களை மகிழ்விக்கிற விதமா நம்ம கொடுக்க முடியாது. அதனாலதான் இலக்கியமும் கலையும் என்னைக்குமே இருந்துச்சுன்னா நம்ம தனியா இருப்போம். எங்க காலத்துல எல்லாம் நாங்க இப்ப இருக்கோம், நாங்க எங்களுடைய சிறுவ பருவத்துல வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே போன்ல தான் அடங்கி இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அதெல்லாம் கிடையாது, புத்தகத்திலே இதெல்லாம் அடங்கி இருக்குன்ற சொல்றது விதமா இன்னைக்கு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் மூலமா மகாராஜா மகால்ல கவிஞர் சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் அப்படின்ற ஒரு விருதுகள் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து தலைமை ஏற்கிறது யாருன்னா சுப்பையா முனைவர் ஐயா வந்து இன்னைக்கு வந்து தலைமை ஏற்கிறாங்க. இவர் வந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய மேனாள் துணைவேந்தர். இவருடைய தலைமையில நடக்கிற இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா நம்முடைய கவிச்சுரர் கவிதை புத்தன் ஐயாவும் கவிஞர் முத்துநிலவன் ஐயாவும் வராங்க. இது மட்டுமான்னு கேட்டா இன்னுமே சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த விழாவுக்கு முதன்மை விருந்தினரா யார் வரா தெரியுமா? நம்முடைய கவி மாமணி பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா வராரு. இவ்வளவு சிறப்பு மிக்க, இவ்வளவு ஆளுமை மிக்க மனிதர்கள் மேதைகள் வர இந்த விழாவுக்கு யாருக்குதான் அந்த விருதுகளை வந்து கொடுக்க போறாங்க? இவ்வளவு அழகான மனிதர்களால மாமேதைகளால இந்த விருதுகோள்ல பெற போறவங்க யார் தெரியுமா? நிறைய புத்தகங்களை எழுதி அந்த புத்தகங்கள்ல எவ்வளவு, ஏன்னா புத்தகங்கள் அப்படின்றது நமக்கு அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வரியுமே நமக்கு அர்த்தம் சொல்ற விதமா இருக்கும். அந்த புத்தகங்களுக்கு புது கவிதை விருது, நாவல் விருதுன்னு பல விருதுகளை வந்து பல படைப்பாளிகள் வந்து பெற போறாங்க. இன்னைக்கு வந்து 8 படைப்பாளிகள் இந்த விருதுகளை பெறாங்க. அவ்வளவு அழகான இந்த விருதுகளை இந்த 8 படைப்பாளிகள் பெற்றதுக்கு நான் அவங்கள வாழ்த்த வயதில்லை. இதனால அவங்களுடைய வழியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் திஷா தேவி. சூடாட்சி வெற்றி நடத்தி செவ்வாய்க்கிட்டே 7ஆம் வகுப்பு பயின்று வருவேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.